الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமான ரமலான் மாதத்தை அடைகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த வாய்ப்பு சாதாரணமானதல்ல. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பல ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருப்போம். அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அது முடிவடைகின்ற நேரத்தில் இப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, ரமலான் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல என்று கவலைப்படுவார்கள். அப்படி கவலைப்படும் பொழுது இப்படி ஒரு ஆசை கூட வரும், இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு ரமலான் கிடைச்சா இதை விட என்ன செய்யணும், நல்ல அமல் செய்யணும். இந்த ரமலான கொஞ்சம் என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த வாட்டி ரமலான் அடைஞ்சா நல்ல அமல் செய்யணும் அப்படின்ற ஆசை எப்போ வரும்னா ரமலானுடைய கடைசி முடிஞ்சு நம்மளை விட்டு போகும்போது வரும். ஆனால் அல்லாஹ்வின் பேரருள், அல்லாஹு தஆலா இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஆரம்ப பகுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய காலம், நேரம் அல்லாஹு தஆலா நம்முடைய கைவசத்தில் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுளை அல்லாஹ் வழங்குவானாக. பல ரமலானை அடைகின்ற தௌஃபீக் கொடுப்பானாக. அதில் இந்த ரமலான் நாம் அடைந்தது. எனவே இந்த ரமலான் மாதத்தில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய சில அமல்களை பற்றி ஆரம்பத்தில் நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தில் நாம் செல்லலாம். முதலாவதாக, இந்த ரமலானில் பொதுவாக சஹர் என்ற பெயரில் நாம் அதிகாலையில் விழித்தெழுப்புகின்றோம் இல்லையா? எதுக்கு காலையில எதுக்கு எழும்புறோம்? 4 மணிக்கு எழுந்தோம். எதுக்கு? தஹஜ்ஜுத் தொழுகிறோம். காலையில 4 மணிக்கு எழுந்துட்டோம். எதுக்கு? தஹஜ்ஜுத் தொழுவா, சஹர் சாப்பிடுவா? இது ரெண்டுன்னா நேற்று முந்தானத்து கூட எழுந்துக்கணும். சஹர் சாப்பிட்றதுக்கு தான் எழும்புறோம். ஆனால் அல்லாஹ்வின் பெரிய அருள், அது தஹஜ்ஜுடைய நேரம். சஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது அல்லவா? அது ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, எல்லா உணவு தான். அது என்ன சஹர் உணவுல பரக்கத்து ஸ்பெஷலா அப்படின்னா, அது தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரம் பரக்கத்தானது. அந்த நேரத்தில் எழுந்து சஹருடைய அந்த பெயரில் நாம் 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுது விட்டால், 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுது விட்டால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி 2 சொட்டு கண்ணீரை வடித்து விட்டால் அதுதான் பரக்கத். அதுதான் பரக்கத். இல்லைன்னா சாப்பிடுறதுல என்ன இருக்கு? அந்த அதிகாலை நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ் தஆலா அடியார்களோடு நெருங்கி இருக்கின்ற நேரம். அதில் எழும்புகின்ற வாய்ப்பை சஹர் சாப்பிடுவது என்ற பெயரில் அல்லாஹ் கொடுக்கிறானே, அதுதான் வாய்ப்பு, அதுதான் பரக்கத். எனவே தினந்தோறும் இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுக்க வேண்டும். நான் சஹருக்கு எழும்பினால் கண்டிப்பாக உணவை உண்ணுவதற்கு முன்பாக அல்லது பின்பாக என்ன செஞ்சிடணும்? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் தொழுகிறது நல்லது. இல்லைன்னா சாப்பிட்டு தொழுலான்னா என்ன ஆயிடும்? அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிடுவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுவோம். உறுதி இருக்கலாமா? இரண்டாவது, பேணிக்கையாக நோன்பு வைப்பது.
வேடிக்கையாக நோன்பு வைப்பது என்றால் என்ன? ஒரு சிறிய உதாரணம். ஹதீஸ்ல என்ன வருது? நோன்பு வைத்துக் கொண்டு யாராவது பொய் சொன்னால், யாராவது நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான காரியங்களில் ஈடுபட்டால், ஆபாசங்களை பார்ப்பது, சினிமாவை பார்ப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர் நோன்பு வைத்து எந்த பலனும் இல்லை. ஏன் இந்த ஹதீஸை எப்படி நம்ம ஷார்ட்டா விளங்கிடுறோம் அப்படின்னா, நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நோன்பு வச்சுக்கிட்டு ரமலான் மாசத்துல பொய் சொல்லக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசக்கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? செல்போனை நோடக்கூடாது. அப்ப நோன்பு போயிடுச்சு, ரமலான் போயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறது. இது ஏன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, என்ன விளங்கிட்டோம்னா ரமலான் மாசத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு விளங்கிட்டோம். அப்படி கிடையாது. அதுக்கு அழகான விளக்கம் சொல்றாங்க. பொதுவாக அல்லாஹ் தஆலாவிற்கு நல்ல காரியங்கள் எல்லாம் பிடிக்கும். நல்ல காரியம் எதெல்லாம் அல்லாஹ் செய்ய சொன்னானோ அதெல்லாம் நல்ல காரியம். இஸ்லாம் எதெல்லாம் செய்ய சொல்றதோ அதெல்லாம் நல்ல காரியம் இல்லையா? அதை செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த நல்ல காரியங்களை சில நபர்கள் செய்தால் ரொம்ப பிடிக்கும். உதாரணமாக தர்மம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒரு ஏழை தர்மம் செய்தால் சொல்லுங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போன்றுதான் பாவங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது, அதை சில நபர்கள் செய்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. உதாரணமாக விபச்சாரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு வயதான கிழவன் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. இதே போன்றுதான் பொய் சொல்வது, புறம் பேசுவது, ஆபாசங்களை பார்ப்பது, சினிமா பார்ப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ரமலான் மாதத்தில் அவற்றை செய்தால் ரொம்ப பிடிக்காது. இதான் வித்தியாசம். காரணம் என்ன? ஏன் ஹதீஸ்ல இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க நோன்பு வச்சு வெறும் பட்னியா இருந்தீங்க அவ்வளவுதான், எந்த பலனும் இல்லைன்னு வருதுன்னா, நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்றால் ஹலாலை கூட ஹராமாக ஆக்கி கொள்வது, அதுதான் நோன்பு. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், யாருக்காவது பசி எடுக்கலாம், யாருக்காவது தண்ணி தாக எடுக்கலாம். தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாமா? குடிக்க கூடாது. பொதுவாக குடிக்கலாம். ஆனா இன்னைக்கு குடிப்போமா? பசிச்சா சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஹலால். பசிக்குது சாப்பிடுற. ஆனால் ரமலான் மாதத்தில் பகலில் பசி எடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், தாகம் எடுத்தாலும் குடிக்க மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று ஹலாலை கூட ஹராமாக ஆக்கி கொண்ட நாம் பொய் சொல்வது, புறம் பேசுவது, சினிமாவை பார்ப்பது, இதெல்லாம் எப்பவுமே ஹராம். அல்லாஹ் அதுதான் சொல்றான். இப்ப ஹலாலையே ஹராம் ஆக்கிட்டீங்க ரமலான் மாசத்துல, எப்பவுமே ஹராம், அதை ஏன் இப்ப பாக்குறீங்க என்று அல்லாஹு தஆலா நோன்பு வைத்த நிலையில் பேணுதலாக இல்லாவிட்டால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். எனவே நோன்பை எப்படி செய்யணும்? பேணிக்கையாக வைக்க வேண்டும். புகாரியில் வருகிறது. எந்த அளவுக்கு பேணிக்கையா இருக்கணும்? ஹதீஸ்ல வருதா இல்லையா? உங்களில் ஒருவர் நோன்பு வைத்த நிலையில் யாரும் பலா யஸ்ஹப், யஸ்ஹப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் புகாரியில வருது. அதுக்கு அர்த்தம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சண்டையிட வேண்டாம்னு அர்த்தம் வைப்பாங்க. வலா யர்ஃபத், ஆபாசமான வார்த்தையை பேச வேண்டாம். இந்த வலா யஸ்ஹபுக்கு அசல் அர்த்தம் என்ன தெரியுங்களா? சப்தமிட்டு பேச வேண்டாம்னு அர்த்தம். சப்தமிட்டு பேச வேண்டாம். அதுக்கு அர்த்தம் எப்படி வைப்பாங்க? சண்டையிட வேண்டாம்னு அர்த்தம் வைப்பாங்க. ஏன்னா சண்டை நடக்கும் போதுதான் என்ன செய்யும்? சப்தம் அதிகரிக்கும். சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்ல. சண்டை போடலாமா? சண்டை போடும்போது ஏன் சத்தம் உயருது அப்படின்னா, பக்கத்துலதான் இருப்பாரு, திடீர்னு பள்ளிவாசல சண்டை நடக்கும் பாருங்க. அதுலயும் குறிப்பாக இந்த கஞ்சி வாங்கிட்டு போகும்போது என்ன செய்யும்? சண்டை நடக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், யாருக்காவது கஞ்சி அதிகமா தேவைன்னு சொன்னா என்ன செய்யுங்க? வீட்டுல இருந்து 2 பேரை கூப்பிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஏன்னா ஊத்துறவங்க எல்லாருக்கும் சமமா தான் ஊத்துவோம். நம்முடைய வீட்டுல எத்தனை பேர், எத்தனை பெண்கள் இருக்காங்க, நம்முடைய வீட்டு சூழ்நிலை என்ன, நாம எவ்வளவு ஏழ்மையில இருக்கோம். எத்தனையோ வீடுகள் இப்படி இருக்கு. கஞ்சி குடிச்சிட்டு அவ்வளவுதான், அப்படியே தூங்கிடுவோம். அதெல்லாம் ஊத்துறவங்களுக்கு தெரியாது. எனக்கு அதிகமா ஊத்துங்க, இல்லை இவ்வளவு ஊத்துறீங்க, சண்டை மாடாதீங்க.
என்ன செய்ய? ரெண்டு ரெண்டு தடவை வைக்க வேண்டியது. ஊத்துறவங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் அதிகமா கேட்கிறாரா, அவர் ஊத்திட்டு போயிட வேண்டியது. அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க இல்லையா, அபூ ஹுரைரா பக்கத்து வீட்டுக்காரங்களை கவனிச்சுக்கப்பா, கொஞ்சம் சால்ல தண்ணி அதிகமா ஊத்து, பரவாயில்ல, சால்ல தண்ணியா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களை மறந்துடாது. கஞ்சி கட்டியா தான் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திடலாம். ஏழைகள் வரும்போது என்ன செஞ்சிடணும், அவங்களும் ஊத்தி அமைச்சிட வேண்டியதான். எனவே சண்டை சச்சரவு, சப்தங்கள் உயர்வது கூடாது. அந்த ஹதீஸுடைய தொடர்ல என்ன வருது, நோன்பு வைத்த உங்களை யாராவது வந்து திட்டினால், நோன்பு வைத்த உங்களை யாராவது சண்டைக்கு வந்தால், நான் நோம்பாளிப்பான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த ஹதீஸ்ல நமக்கு ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்ன, நோம்பு பிடிச்சுக்கிட்டு சண்டை போடாதீங்க, நோம்பு பிடிச்சுக்கிட்டு யாரையும் திட்டாதீங்கன்னு சொல்றாங்க என்பதல்ல. அங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, நோன்பு பிடித்த உங்களை யாராவது திட்டினால் அப்படின்னு அர்த்தம், அவன் தான் வம்புக்கு வரான், அவன் தான் அடிக்க வரான், அவன் தான் சண்டை போடுறான். அப்படி இருந்தா கூட நான் நோம்பு வச்சிருக்கேன்ப்பா போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வந்த சண்டைக்கு கூட போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப வீண் வம்புக்கு போலாமா சொல்லுங்க? சில பேர் இப்படி சொல்லுவாங்கல்ல, நான் வீண் சண்டைக்கு போக மாட்டேன், நான் வீணா சண்டைக்கு, ஆனா வந்த சண்டைய சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இல்ல ரமலான் மாசமா வீண் சண்டைக்கு தான் போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன், நிக்காதீங்க. நிறைய இடங்கள்ல சண்டை வருது, என்ன தெரியுமா, அவன் தான் வந்த சண்டை விட்டுருவானா, அவன் யார் பார்த்துல, நீனா நானா பார்த்துடலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ரமலான் மாசம், வீண் வம்புக்கு போக மாட்டேதான், பெரிய ஆள் தான் நீ, வந்த சண்டையை விட மாட்டேன், நிக்காத. ரமலான் மாசத்துல வந்த சண்டைக்கு கூட போகாத. உன்னை யாராவது திட்டினா, உன்னை அடிக்க வந்தா கூட என்ன செஞ்சுது, ஒரு கோழை மாதிரி நான் நோம்பு வச்சிருக்கேங்க, என்னால முடியாதுங்க, போய்கிட்டே இருக்கு. வந்த சண்டை கூட போகாது. இவ்வளவு பேடிக்கையாக நான் நோன்பு வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? அடுத்து மிக முக்கியமானது, நோன்பு திறக்கும் பொழுது துவா. இதை யாருமே சரியா செய்யறது இல்லை, அதனால சொல்றேன். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், அல்லாஹு தஆலா துஆவை கபூல் செய்கின்ற நேரம். நாளைக்கு இன்னைக்கு நைட்டு திராவி ஓடும் போது நோம்புடைய சட்டங்கள்லாம் வருது. நோன்பு பத்தி சொல்லி முடிச்சுட்டு ஒரு வசனம் வரும், ஹதீஸ்லயும் இருக்கு, நோன்பாளி நோன்பை திறக்கும் பொழுது துவா கபூலாகுதுன்னு ஹதீஸ்லயும் இருக்கு. அந்த வசனத்துல பார்த்தா நோன்பை பத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்றா, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. என்னிடத்தில் என்னை பற்றி நபியே உம்மிடத்தில் கேட்டால் நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் கூட வரல, அல்லாஹ்வே சொல்லிட்டான் சமீபத்தில் இருக்க. என்னிடத்தில் துவா கேட்பவர்கள் கேட்டால் நான் துவாவுக்கு பதிலளிக்கிறேன். இந்த ஆயத்து எங்க வருது? என்கிட்ட துவா கேட்டா துவா கபூலாகிறேன் எங்க வருது? நோன்பு பத்தி சொல்லி முடிச்சுட்டு சொல்றான். அவன் என்ன அர்த்தம்? நோன்பு வைத்து முடிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? துவாவை கபூலாகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல டெய்லி தஹஜ்ஜுத் தொழுறோம், ரொம்ப பேணிக்கையா நோன்பு வைக்கிறோம். காரணம், நம்மள எத்தனை பேருக்கு இது கடைசி ரமலான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே போல ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும், இஃப்தாருடைய நேரத்துல கப்சி பாய் கொட்டரைக்கும் பாய் வட அங்க இல்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு. சில பேர் 2 கொட்டராவை பிடிக்கிற மாதிரி உட்காந்துருவாங்க, இவருக்கு மனசே கேட்காது. பாய் தள்ளி வாங்க, 2 கொட்டை பாய் இங்க வாங்க உட்காருங்க. எதுவும் தேவையில்லாத வேலை, அதுக்குன்னு யாராவது இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. நாம என்ன செய்யணும் அந்த நேரத்துல? இன்ஷா அல்லாஹ் துஆல ஈடுபடணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அமல் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஆரம்பமான தராவீஹில் சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்கரா அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகும்போது ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா முதல் மனிதர், முதல் நபி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு, அவர்கள் சொர்க்கத்தில் இருந்த விதம், பிறகு சொர்க்கத்தில் இருந்து வெளியாக்கப்பட்ட செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதே மாதிரிதான் நீங்க பைபிள் எடுத்து பார்த்தா கூட சரி,
ரெண்டு பக்கம் போன பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வர மாதிரி பைபிள்ல கூட என்ன செய்யும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஆரம்பத்திலே இருக்கும். ஆனா இதுக்கும் அதுக்கும் அல்லாஹு அக்பர், ரெண்டுத்தையும் படிச்சு பார்த்தா எத்தனை கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. குர்ஆன்ல இருக்கிறத பார்த்து அதையும் பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, முஸ்லீம் மேல மாறிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான செய்தி இங்க இருக்கிறது. என்ன அப்படின்னா, இணையத்துக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைக்கும் போது வானவரிடத்துல கேட்கலாம், நான் மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு. உடனே மாணவர்கள் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியும். என்ன சொன்னாங்க, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, உன்னை தஸ்பீஹ் செய்யறதுக்கு, உன்னை வணங்குவதற்கு நாங்க இருக்க, சண்டை போட்டு சாவர ரத்தத்தை சிந்துற மனுஷனை எதுக்கு அல்லாஹ் படைக்கிறேன்னு என்ன செஞ்சாங்க மாணவர்கள் கேட்டாங்க. இதுல ஒரு ஆழமான ஒரு படிப்பினை இருக்கு. ஏதாவது ஒண்ணு நாம செய்யணும்னா யார்கிட்டயாவது பெரியவங்க கிட்ட என்ன செய்யணும், ஆலோசனை கேட்கணும். நான் இப்படி செய்ய போறேன், செய்யலாமா வேணாமா, என்ன செய்யணும், ஆலோசனை கேட்கணும். அல்லாஹ் தஆலா இங்க யார்கிட்ட கேட்கிறான் சொல்லுங்க, மலக்குமார்கிட்ட கேட்கிறான், நான் படைக்க போறேன் என்ன சொல்றீங்க பாருங்க. பொதுவாக ஆலோசனை என்பது நிறைய விஷயம், நிறைய செய்திகள் இருக்கு, ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் சொல்ல போறேன். ஆலோசனை என்பது எப்ப கேட்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு அசர் தொழுகை வரப்போகுது, அசர் தொழுலாமா வேணாமான்னு கேட்கலாமா, என்ன சொல்லுங்க, அதெல்லாம் மசூரா பண்ணிக்கிட்டு கூடாது. ஒருத்தருக்கு பீஷா வருது, நான் பீஷா போயிட்டு வரவா வேணாமா அப்படின்னு கேட்பாங்களா, இதெல்லாம் மசூரா கேட்கிற விஷயம் இல்லை. மசூரா எப்ப கேட்கணும் அப்படின்னா, என்ன செய்யணும்னே தெரியல அவருக்கு, அப்ப என்ன செய்யணும், அப்ப கேட்டுட்டுதான் செய்யணும். என்ன செய்யணும்னு தெரியல, அதுக்கு 10th படிச்சிட்டாரு இல்ல +2 படிச்சு முடிச்சிட்டாரு, அடுத்து என்ன படிக்கணும்னு அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியல, அல்லது எந்த காலேஜுக்கு போகணும்னே அவருக்கு என்ன செய்யல தெரியல, அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியல, கண்டிப்பா என்ன செய்யணும், பெரியவங்க கிட்ட ஆலோசனை செய்யணும். ரெண்டாவது ஒரு இடம் இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியல, அப்போ என்ன செய்யணும், கேட்கணும். இந்த ரெண்டு இருந்துருச்சு. என்ன செய்யணும் தெரியும், சொல்லுங்க, அடுத்து எப்படி செய்யணும்ன்றது தெரியும், ஆனா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும் எல்லாமே எனக்கு தெரியும்னு செஞ்சா 4 பேர் கேள்வி கேட்பாங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் யாராவது கேட்பாங்கன்னு இருந்தா கூட என்ன செய்யணும், அந்த 4 பேரை கூப்பிட்டு எல்லா பள்ளியிலையும் ரமலானுக்கு முன்னாடி என்ன செய்யும், ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கும், எல்லா பள்ளியும் நடக்கும். ரமலான்லாம் என்ன செய்வாங்க, கஞ்சி காய்ச்ச போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு 2 பேர் இறங்கிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு வருமா இல்லையா, கேள்வி கேட்பாங்களா இல்லையா. புது பாய் வாங்கி போடணும், வாங்கி தான் போடணும், பள்ளிவாசலுக்கு சுண்ணாம்பு அடிக்கதான் செய்யணும், ஆனா அடிக்கதானே செய்யணும், எப்பவும் கஞ்சி காய்ச்சறவர் தானே கூப்பிட போறோம்னு கூப்பிட்டா என்ன செய்வாங்க, இன்னும் ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட கேட்காம அவரா செய்யறாரு இஷ்டத்துக்கு அப்படின்னு கேள்வி வரும் இருந்தா கூட என்ன செய்யணும் சொல்லுங்க, மசூரா செய்யணும், ஆலோசனை செய்யணும். இந்த 3ல ஏதாவது அல்லாஹ்வுக்கு இருக்கா, இந்த 3ல ஏதாவது அல்லாஹ்வுக்கு இருக்கா, எப்படி செய்யணும்னு தெரியல, இல்ல இல்ல என்ன என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல, இல்ல எல்லாம் தெரியும் ஆனா அப்படியே செஞ்சுட்டா யாராவது, லா யுஸ்அலு அம்மா யஃஅலு, அவன் செய்வதை பற்றி யாராலும் கேட்க முடியாது. ஏன் ரப்பே இப்படி செய்யல் கேட்க முடியுமா, யாரும் கேட்க முடியாது. அப்படி இருந்து மலக்கு மாட்ட கேட்டா பார்த்தீங்களா, ஏன் தெரியுங்களா, படிப்பனை நமக்கு, மனிதனே பார் எனக்கு எல்லாம் தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும், நான் கேட்டா யாரும் கேட்கவும் முடியாது, நான் செஞ்சா யாரும் தட்டி கேட்க முடியாது, நானே என்ன செஞ்சேன் கேட்டம்மா நீ என்ன செய் கேட்டு செய் என்ற படிப்பனை. இதே போல வானம் பூமி அல்லாஹ் தஆலா ஞாபகத்துக்கு வராங்கன்னு சொல்லி, வானம் பூமி எத்தனை நாள்ல படைச்சா, 6 நாள்ல வருது. ஏன் அல்லாஹ்வுக்கு குன் ஃபயகுன் ஆகுனா ஆயிடுமே, ஏன் 6 நாள் ஆச்சு, அல்லாஹ் படிப்பினை விளக்குறான். மனிதனே பார், நான் குன் அப்படின்னா போதும் எல்லாம் ஆயிடும், ஆனா நான் கூட என்ன செஞ்சேன் 6 நாள், அந்த 6 நாள் என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன் வான பூமியை படைச்சு சூரிய சந்திரன் எல்லாம் ஓடின பிறகுதான் நாம பாக்குற ஒரு நாள் வருது. அது வான பூமியில படைக்கிறதுக்கு முன்னாடி 6 நாள், அது எந்த 6 நாள் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா 6 நாள் படைச்சேன்றா பாத்தீங்களா, அதுல என்ன படிப்பேன் பார் மனிதனே, எனக்கு நேரமே தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு நேரமே தேவையில்லை, ஆனா அப்படிப்பட்ட நான் ஒரு செயலை செய்வதற்கு எனக்கு நேரம் தேவையில்லை. நாம் ஒரு செயலை செய்யணும்னா
ஒரு நேரம் தேவை. இங்க இருந்து சென்ட்ரலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் சொல்லுங்க? அரை மணி நேரம் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4 மணி நேரம் இருக்கும்போது கிளம்புறாரு பைக்ல. அப்படி போவாத. எனக்கு நேரமே தேவையில்லை, ஆனா உனக்கு நேரம் தேவை. இங்க நீ சென்ட்ரல் போனா உனக்கு அரை மணி நேரம் வேணும். நேரத்தின் பக்கம் தேவையாகாத நான் நேரத்தை எடுத்து செய்தேன் என்று சொல்கிறேனே. எனவே நேரத்தின் பக்கம் தேவையுடைய மனிதனே, நீனும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி செய் என்பது என்ற படிப்படை. இதே போல படிப்படைதான் அல்லாஹ் தலைவர் சொன்னாங்க. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ், நாங்க நிறைய இபாதத் செய்யறோம். இதுதான் அடுத்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இபாதத் செய்யறதுக்கு நாங்க இருக்க இந்த சண்டை போட்டு ரத்தத்தை சிந்தக்கூடிய மனுஷனையா படைக்க போறது? அல்லாஹ் தஆலா சொன்னா, இல்ல, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, எனக்கு தெரியும். உங்களை விட மனுஷன் சிறந்தவன், அதனாலதான் நான் அவனை படைக்க போறேன். படைச்சிட்டு அந்த மலக்குமார்களுக்கு மனிதன்தான் சிறந்தவன் என்பதை காட்டலாம். என்ன செஞ்சான்? அதுக்கு வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, வஅல்லம இல்மை கொடுத்தான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மனிதனுக்கு மட்டும்தான் இல்மை கொடுத்தான். இல்ம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இல்ம் என்றால் தமிழ்ல கூட இல்முக்கு கல்வின்னு சொல்லுவாங்க. கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசல் அர்த்தம் சொல்றாங்க தோண்டுதல். கல்லுன்னா என்ன அர்த்தம்? தோண்டுதல். தோண்ட தோண்ட எப்படி பூமியை தோண்டிக்கிட்டே இருக்காரு. தோண்ட தோண்ட என்ன செய்யும்? ஒரு கட்டத்துல தண்ணி வந்துடும். இதே போலதான் மனிதனுக்குள்ளாக ஒரு ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவன் சிந்திக்க சிந்திக்க எப்படி தோண்ட தோண்ட தண்ணி வருமோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா மனிதனிடத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலை வைத்திருக்கிறான். அவன் சிந்திக்க சிந்திக்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பான். எப்படி தோண்டும் போது தண்ணி திடீர்னு வருது, அந்த மாதிரி என்ன செய்வான்? இன்னொரு விளக்கம் கூட சொல்றாங்க. கல் அப்படின்னா கஷ்டம்னு அர்த்தம், வி அப்படின்னா விலகுதல் அர்த்தம். யார் கல்வியை கையில் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு கஷ்டங்கள் விலகிவிடும். படிக்கிற பையன் நல்லா இருப்பான், சந்தேகமே கிடையாது. படிப்பு கல்வியில் அல்லாஹ் உயர்வை வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்வியை கொடுத்தான். இப்ப மலக்குமார்களை கூப்பிடுறான். நல்லா கவனிக்கிறீங்க. மலக்குமார்களை கூப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. மலக்குமார்களை கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்டான். இதெல்லாம் பத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, சுபஹானகலா இல்மலனா இல்லாம அல்லந்தன, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்கும் போது என்கிட்ட சொல்லுங்க பார்க்க, அம்பி ஊனி என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலான்னா இவங்க தெரியாதுன்ட்டாங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அம்பி ஹும்னா, தெரியாம நிக்கிறாங்க, இவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு என்ன சொல்லல? என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன சொல்லிட்டாங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆனா மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்கும்போது என்கிட்ட சொல்லுங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு என்கிட்ட இல்ல, என்ன சொல்லிட்டா? அவங்க கிட்ட சொல்லுங்கன்னா. காரணம் என்ன தெரியுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு ஆசிரியர் ஆகிட்டான். மலக்குமார்களை கூப்பிட்டு என்ன சொல்லல? மலக்குமார்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லல. ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிடுவாங்க? மலக்குமார்கள் ஆசிரியர் ஆயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை சிறப்பிக்க நாடினான், மலக்குமார்களுக்கு புரிய வைத்தான். மனிதன் உங்களை விட சிறந்தவன், உங்களுக்கு தெரியாததை மனிதன் கற்றுக் கொடுப்பான், ஆதம் கற்றுக் கொடுப்பார். கற்று சொல்லியாச்சா? இப்ப யார் ஆசிரியர்? ஆதம் என்ற அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் ஆசிரியராக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆசிரியர் ஆயிட்டாங்க, மாணவராயாச்சு. இப்ப ஆசிரியருக்கு மாணவர்கள் என்ன செய்யணுமா இல்லையா? கண்ணியம் கொடுக்கணுமா இல்லையா? நல்லா கவனிச்சீங்க. டீச்சர் யாரா இருந்தாலும் சரி, மாற்று மதத்தவர்களா இருந்தாலும் சரி, அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின், அறிவு ஞானம், ஹிக்மத் அறிவு ஞானம் என்பது முஃமினுடைய காணாமல் போன பொருள் சொன்னாங்க. ஹிக்மத் அறிவு, அறிவாற்றல், ஞானம் இருக்க முஃமினுடைய காணாமல் போன பொருள். லால்லத்துல், ஏன் காணாமல் பொருள்னு சொன்னாங்க? காணோம் அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு பொருளை காணோம், உதாரணத்துக்கு செல்போன் வச்சுக்கிறோங்க, அதான் நல்லா காணாம போச்சுன்னா அவனால இருக்க முடியாது. என்ன செய்வான்? கிடைக்கிற வரைக்கும் தேடுவான். பாத்தீங்களா? அந்த மாதிரி காணாமல் போன பொருள் முஃமினுக்கு அவன் எப்படி ஃபீல் பண்ணணும்னா, அது கிடைக்காத வரைக்கும் நிம்மதியா இருக்கக்கூடாது. செல்போனு கிடைக்காத வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டானே. காணாம போயிடுச்சுன்னா துடிக்கிறான், எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு நினைக்கிறான். அந்த மாதிரி கல்வியில் துடிப்புடன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கு யாரிடத்தில் கிடைத்தாலும் சரி
அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின் ஃபஹைது வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. அந்த கல்வி எங்கு கிடைத்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள். ஏன் உங்க பொருள் எங்க கிடைச்சாலும் எடுத்துங்க. செல்போன் கழிவறையில உண்டா கூட என்ன செஞ்சிடறான், யாருந்த பார்க்கலையே கையை விட்டு எடுத்துட்டு வந்துடுறான். ஏன் காணா போச்சு உணர்றான். அது மாதிரி யாரிடத்தில் நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டாலும் சரி, அது மாற்று மத சகோதரர்களாக கூட இருக்கலாம், உரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சந்தித்த பத்ர் யுத்தம், கைதிகளாக 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். 4000 திரகம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். முடியலன்னா 3000 திரகம், அதுவும் முடியலன்னா 2000 திரகம், அதுவும் முடியலன்னா 1000 திரகம் கொடுத்துட்டு போயிடலாம். அதுவும் முடியலையா, மதீனாவில் உள்ள 10 பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் சென்று விடலாம் சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் நீங்க என்னவா இருக்கணும் அவசியம் இல்லை, கைதிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்களுடைய பிள்ளைகளின் ஆசிரியர்கள் நீங்கள் எங்களை அடிக்க வந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நீங்கள் கண்ணியமாக மாறிவிட்டீர்கள், எங்களுடைய பிள்ளைகளின் ஆசிரியராக மாறிவிட்டீர்கள், நீங்கள் கைதிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு அழகான படிப்பு! வந்தவர்கள் கற்றுக் கொடுக்க வரவில்லை, படித்து கொடுக்க வரவில்லை. வந்தவர்கள் எதுக்கு வந்தாங்க? அடிக்க வந்தார்கள். அடிக்க வந்தவர்களிடத்தில் கூட படிப்பு இருக்குமானால் படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். இங்க நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? பத்ர் யுத்தம் நடைபெற்று முடியுது, கைதிகள் மாட்டியிருக்காங்க. இந்த கைதிகளை வச்சு ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம்? 70 கைதிகள் மாட்டியிருக்காங்க. இந்த 70 கைதிகளை நான் ஒப்படைக்கிறேன், எனக்கு இவ்வளவு காசு தாங்க. ஏன்னா காசு இல்லாத நேரங்க, பொருளாதார பின்னடைவு, எல்லா தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாம் எங்க விட்டாச்சு, எல்லாத்தையும் மக்கால விட்டு வந்த நேரம் வீடு வாசல் இல்லாம அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் ஒன்றும் இல்லாமல் திண்ணையில இருக்கிறாங்க. பயன்படுத்தி இருக்கலாம்ல, பொருளாதார தேவை அதிகமா இருக்கு, அதனால ஒரு கைதியை விடு வைக்கிறதுக்கு இவ்வளவு காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லி பொருளாதார மேம்பாடை ஏற்படுத்திருக்கலாமே. அல்லது இப்படி கூட செஞ்சிருக்கலாம்ல, ஒரு கைதியை நான் ஒப்படைச்சிடுறேன், முஸ்லீம்களை ஒருத்தர் என்ன செய்யணும், அங்க இருந்து ஒப்படைச்சிடுறேன். எத்தனையோ முஸ்லீம்களை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல மக்கால, அவங்களால ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர முடியல. எத்தனையோ பேர் மக்கா வெற்றி வரைக்கும் அங்கே இருந்துட்டாங்களே, நான் 70 பேரை விடுறேன், அதுக்கு பிறகு 70 பேரை விட்டுருங்க சொல்லியிருக்கலாம்ல. எல்லாவற்றை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கல்வியில பின்தங்கி இருக்கிற என்னுடைய குழந்தைகள், அவங்களுக்கு நீங்க சொல்லி தந்தீங்கன்னா நீங்க போயிடலான்ட்டாங்க. இன்னொன்னு ஒரு விஷயத்தை விளங்கணும், அந்த கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அவங்களாம் யாரு? முஸ்லிமா முஷ்ரிக்கா? என்ன சொல்ல மாட்டீங்க? முஷ்ரிக் தானே, அதனால கைதியா மாட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன மார்க்க கல்வி கட்டுறாங்களா, உலக கல்வி கட்டுறாங்களா? என்ன சொல்ல மாட்டீங்க? உலக கல்விதான். உலக கல்விக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியம் கொடுத்தாங்க. காரணம் என்ன? முதல்ல ஆயத்து இறங்குச்சு, என்னாச்சு? இக்ரா வரப்புக்கல் அக்ரம், படியுங்கள், உங்களுடைய ரப்பு கண்ணியமானவன், படிச்சா அல்லாஹ் கண்ணியமா வைப்பான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே ரொம்ப அழகு. அந்த அழகு என்ன செஞ்சுச்சு? இன்னைக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? நான் அழகா இருக்கணும், என்ன பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், என் பைக் அழகா இருக்கணும், என் ஷர்ட் நல்லா இருக்கணும், என் ஷூ நல்லா இருக்கணும், காஸ்ட்லியா இருக்கணும், என்னுடைய பைக் காஸ்ட்லி, ஏன் அழகா இருக்கணும்? அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தெளிச்சு, அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயில சிறைச்சாலைக்கு தெளிச்சு, அறிவாற்றல் சிம்மாசனத்தில் ஏற்றியது. இதே சூரத்துல் பக்ரால வருது, நாளைக்கு இன்னைக்கு நைட் அது ஓதுவாங்க. அதுல பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு நபி தன்னுடைய மக்களை பார்த்து சொல்றாங்க, அந்த காலத்துல எல்லாம் நபி வேற அரசர் வேறையா இருப்பாங்க. நபி சொல்றாங்க, வகால லஹு நபியுன் இன்னல்லாஹ கத் பஅஸ லக்கும் தாலூத் மலிகா, தாலூத் என்பவரை உங்களுக்கு அல்லாஹ் அரசனாக ஆக்கியிருக்கிறார். என்ன சொன்னாங்க? தாலூத் என்பவரை அரசாக ஆக்கியிருக்கிறார். அப்ப அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, அண்ணா யக்கூனு லஹுல் முல்கு அலைனா, எங்களை விட்டுட்டு அரசரா அவரை எப்படி ஆக்க முடியும் சொல்லிட்டு சொன்னாங்க, வனஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட ஆட்சி அதிகாரத்திற்கு அரசராக ஆகுவதற்கு தாலூத்தை விட எங்கள்ல எத்தனை பேர் தகுதியானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் சொன்னீங்களா? தாலூத்தை அரசரா ஏத்துக்க முடியாது.
ஏன் தெரியுங்களா? வலம் யுக்த சாத்தம் மினல் மால். அவர்கிட்ட என்ன இல்லை, காசு இல்லை, ஏழையா இருக்கிறாரு, அவரை போய் அரசராக்கணும்ன்றீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்றான். அதுக்கு அந்த நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல, அல்லாஹ் தாலூத்தை தான் என்ன ஆக்கியிருக்கான், அரசராக்கியிருக்கான். ஏன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க அவர்கிட்ட காசு பணம் இல்லைன்னு. இன்னல்லாஹ் ஸஃபா அலைக்கும் வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். உங்ககிட்ட காசு நிறைய இருக்குதுன்றீங்க, ஆனால் அல்லாஹ் அவரைத்தான் அரசாராக, அரசாட்சிக்கு தகுந்தவராக அல்லாஹ் அவரைத்தான் தேர்வு செய்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் தான் கல்வி ஞானம் விசாலமா இருக்கு. நல்லா படிச்ச மனுஷன். முட்டாள்னா அரசரா வந்தா என்ன ஆகும்? இப்ப என்ன ஆகிட்டு இருக்கு? அதாகும். சொல்றாங்க விசாலத்தை அவர்கிட்ட நல்லா கொடுத்துருக்கான். அடுத்து சொன்னாங்க உடல் பலமோ அவர்கிட்ட இருக்கு. ரெண்டு இன்னைக்கு எல்லா வாலிபர்கள் நோஞ்சானாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57 வயசுல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேரையும் முதுகுல சுமந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க? வீட்டுல குதிரை சவாரி. இன்னைக்கு நமக்கு சஜிதாக்கு போக முடியல, முட்டி வலிக்குது. அரசாட்சிக்கு தகுதி ரெண்டு, கல்வியும் உடல் பலம். ஸ்ட்ரென்த் ரெண்டுல ஸ்ட்ரென்த்தா இருந்தா அந்த சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? உயரும். அல்லாஹ் தஆலா உயர்வ கல்வியில் வைத்திருக்கிறான். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி, நிறைய விஷயங்கள் ரமலான் மாசத்தை குறித்து ஒரு 10-15 நிமிஷம் பேசுறதுனால கடைசியா ஒரு நிகழ்ச்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு தனித்தனியான அழகான நிகழ்ச்சி. அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அறிவாற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த வழியாக அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அத்தா இறந்துட்டாங்க, அனாதை ஆயிட்டாங்க. அவங்க அம்மா வறுமையினால பையனை உருதுல தோபின்னு சொல்லுவாங்க, அதாவது வண்ணா கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு வாடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. டெய்லி கொஞ்சம் காசு கிடைக்கும். இவரும் போய் என்ன செய்வார்? துணி துவச்சு கொடுப்பாரு. வண்ணால துணி துவச்சு கொடுத்தா அவர் என்ன செய்ய, கொஞ்சம் காசு கொடுப்பாரு. இதுதான் வேலைக்கு அமைச்சாங்க. இப்படி போகும்போது ஒரு நாள் பாடம் நடத்துற சத்தம் கேட்குது. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி எங்க உட்காந்துட்டாங்க? அபூ ஹனீஃபா பாடத்துல உட்காந்துட்டாங்க. பாடத்துல உட்கார்ந்தா அபூ ஹனீஃபா கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க நல்ல பையன், படிக்கிற பையன் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் பாடத்துக்கு வராங்க. இவங்க பாடம் வர ஆரம்பிச்சாங்க. டெய்லி பாடம் நடக்குது. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. காசு வரல. உடனே அம்மா எங்க வந்துட்டாங்க? அபூ ஹனீஃபா மஜ்லிஸ்க்கு வந்துட்டாங்க. என்ன வேலை பண்ணிருக்கீங்க? அவனுக்கு அத்தாவும் இல்லை, யாரும் இல்லை, வீட்டுக்கு காசு யார் தருவா? அங்க அமைச்சா நீங்க பாட்டு இங்கே உட்கார வச்சீங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களா, அம்மா அங்க போனா என்ன கிடைக்குமோ என்ன செஞ்சிடறேன், நான் அதை கொடுத்துட்றேன், உன் பையனை என்ன செய்ய படிக்க வை. அப்ப அந்த அம்மா கேட்டாங்களா, அதெல்லாம் கரெக்டு தான். அங்க போறதுக்கு இங்க காசு கிடைச்சிருவான். தொழில் யாரு கத்து கொடுப்பா? அவன் அங்க போனா காசு கிடைக்கும், அவன் என்ன செய்வான்? தொழிலையும் கத்துக்கிறோம், அவன் தனி வண்ணாடாயிருவான். உங்ககிட்ட படிச்சு என்ன பிரயோஜனம்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, நீ கவலைப்படாது, உன் பையனை படிக்க வை. நான் எப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுக்குறேன்னா, ஒரு நாள் வரும், உன் பையன் பாதாம் பிஸ்தாவில் அரைச்ச ஹல்வாவை சாப்பிடுவான். நம்ம ஹல்வா சாப்பிட்றோம். என்ன ஹல்வா? மைதா மாவு ஹல்வா. பாதாமை அரைச்சி பிஸ்தாவை அரைச்சி அந்த மாவுலயே ஹல்வா சாப்பிடுவான். சரி, அந்த அம்மாவை பார்த்து நம்ம சொல்றாங்க, கூட்டு போயிடுச்சு. மாஷா அல்லாஹ். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய அரசாங்கத்துல சீஃப் காசியார் இருக்கா, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த விருந்துல பாதாம் பிஸ்தால அரைச்ச ஹல்வா வைக்கிறார். அரசர் சொல்றாரு, பாதாம் பிஸ்தால அரைச்ச ஹல்வா சாப்பிடுங்க. அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய ஆசிரியர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அழுகுறாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டார், ஏன் அழுவீங்க? சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஏழையா இருந்தேன். சொன்னாங்க, எங்க அம்மா கிட்ட படிக்க வைமா, உன் பையன் என்ன செய்வான்? பாதாம் பிஸ்தா ஹல்வா சாப்பிடுவாரு. இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இது எப்பயாவது தான் எனக்கு செஞ்சு தருவாங்க, உங்களுக்கு டெய்லி செஞ்சு தர சொல்லிடுறேன். நினைவுகளை சொல்ல வருவது இது இன்னைக்கு கூட நடக்குதுங்க. இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்றாரு, நான் படிக்கும் பொழுது எங்க வீட்டுக்குள்ள விளக்கு இல்லை. நான் படிக்கும் போது வீட்டுக்குள்ள விளக்கு இல்லை. நான் அப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்.
இன்னைக்கு நான் போற காருக்கு மேல விளக்கு எரியுது. நான் படிக்கும் போது சின்ன வயசுல எங்க விளக்கு இல்ல, என் வீட்டுக்குள்ள விளக்கு இல்ல. இன்னைக்கு நான் போற கார்ல, கவர்மெண்ட் கார்ல என்ன செய்யும், மேல விளக்கு எரியுது. இதுதான் கல்வி உயர்வை தரும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கல்வியை கொடுத்ததா சொன்னா, மலக்குமார்களே உங்களை விட யார் சிறந்தவன்? மனிதன் சிறந்தவன். மற்ற ஜீவராசி எல்லாம் பிறந்தது, மீன் இருக்க பிறந்த உடனே என்ன செய்யும், பிறந்த உடனே நீச்சல் அடிக்கும். அப்படிதானே? நாய் குட்டி போட்ட உடனே என்ன செய்யும், கொஞ்ச நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிருவான். மனுஷன் நடக்கிறதுக்கு இந்த 3 வயசு ஆயிடுது. பீச்சில் கூட்டு போய் காலை பள்ளம் தோண்டி வச்சு அவனை நடக்க வைக்கிறதுக்குள்ள படுற பாடு அதெல்லாம் மறந்துடுவான். அவனை பேச வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு, அம்மா கிட்டே திருப்பி பேசுறான். பேச கத்து கொடுத்து அம்மா கிட்ட திருப்பி பேசுறான். நடக்க கத்து கொடுத்து அத்தா கையை பிடிச்சிட்டு நடக்க மாட்டான். இப்ப கணியத்துக்குரியவர்களே, கல்வி அதெல்லாம் நான் சொல்ல வந்தது. அந்த மீன் நீச்சல் அடிக்கலாம், ஆனா அவ்வளவுதான். மனுஷன் என்ன செய்வான், பறப்பாங்க. பறவை பறக்கணும்னா என்ன செய்யணும், ரெக்கைய ஆட்டினாதான் பறக்க முடியும். மனுஷன் பறக்கிறான், எப்படி பறக்கிறான்? சில சமயம் ஏரோப்ளேன்ல போனா சில பேருக்கு சந்தேகம் வந்துடும். அது குறிப்பா முத போறவங்களுக்கு, என்ன ஏரோப்ளேன் போதா இல்லையா அப்படி நிக்கிற மாதிரி இருக்கு, பயந்துருவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து போறது தெரியுது. ஏன்னா மரம் செடி கொடிலாம் இப்படி போகுது, இப்படி வரதான் தெரியுது. ஏரோப்ளேன் போகும்போது மேகம் இல்லைன்னு வைங்க, எப்படி தெரியும்? மேகம் இருந்தா தெரியும், மேகம் இப்படி போறது தெரியும். மேகமே இல்லாத இடத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்க, எப்படி தெரியும்? அப்படி நிக்கிற மாதிரி தெரியும். பாருங்க, பறவை பறக்குது, அல்லாஹ் தஆலா அவ்வளவுதான் அறிவு கொடுத்திருக்கா. ரெக்கை ஆட்டினாதான் பறக்க முடியும். ஆனா மனுஷன் ஜம்முன்னு தூங்கிட்டே பறக்கிறானே, இந்த இடத்துக்கு எது கொண்டு போச்சு? கல்வி ஞானம் கொண்டு போச்சு. அல்லாஹ் தஆலா இதுலதான் உயர்வை வைத்திருக்கிறான். எனவே ஆனால் ஒன்று, வெறும் உலகம் போய் மார்க்க கல்வி அல்லாஹ்வுடைய அச்சம் இறை அச்சம் இல்லைன்னா அது ரொம்ப வேஸ்ட், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். எனவே கல்வி ஞானம், உலக கல்வியை கற்பதோடு மார்க்க ஞானத்தையும் கற்றுக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் ஈருலகிலும் அல்லாஹ் தஆலா உயிர்வை தருவான். இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கா படிக்கலாமா? நிறைய வாலிபர்கள் வந்திருக்கீங்க, ஒழுங்கா படிப்பீங்களா? பிள்ளைங்களை ஒழுங்கா படிக்க வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் நமக்கு உயிரை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்